ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கிவிஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்களோட விஷ்ணு பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேப் கட்ரு. இந்த மிஷினை பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்மளால் கொஞ்சம் பனி சுமை காரணமாக போட முடியல. இன்றைக்கி வந்துட்டு இதை பற்றி வீடியோ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காண்டி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோட அப்டேட்ஸ்லாம் அதில் வந்து கிடைக்கும். வாங்க இப்போ வந்து இந்த சேப் கட்டர் மிஷின் வந்து பார்த்துடலாம். இந்த மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி அவங்ககிட்ட இருந்து வாங்கினது. இது வந்து வர்ஷா சேப் கட்ரு. வர்ஷான்ட்டு பார்த்துருவீங்க, நீங்களே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த மிஷினில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கியர் சிஸ்டத்தோடு வந்துடும். லாங்கு, நியூட்ரலு, ஸ்மால் சைஸு, ஷார்ட் சைஸ், அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் வந்துட்டு இது வந்துட்டு லாங்கில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா இதை கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பெர்ஃபெக்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் இந்த குவாலிஃபிகேஷன் செக்கிங் சர்டிஃபிகேட்டு. நாங்கள் இது வாங்கினது வந்துட்டு இந்த வருஷத்தோட முதல் மாதம் 8ஆம் தேதியில் வாங்கியிருக்கோம். நாங்கள் கம்ஃபர்ட்டாக இப்போ ஒரு 4 மாதம் 3 மாதம் தாராளமாக 4 மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை பற்றி இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். இதோட ஸ்பெக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இதோட மாடலு பவர் வந்துட்டு 3.5 HP மோட்ரு பவர் வந்துட்டு இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிங்கிள் பிளேடு தான். ரொட்டேஷன் ஸ்பீடு ஒரு மினிட்டுக்கு வந்துட்டு 2800 டைம் வந்துட்டு ரொட்டேட் பண்ணும். அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. இதான் அந்த மிஷினோட ஃபுல் ஸ்ட்ரக்சரு. இங்கே வந்துட்டு KCI மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரின்னு. இதுதான் அந்த மிஷினு. நம்ம இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு தீவனத்தை வந்துட்டு ஃபீட் பண்ணுவோம். இது வழியாக ஃபீட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு இது வழியாக உங்களுக்கு வந்துட்டு வெளியில் தள்ளிடும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணது, துரு பிடிக்காது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு லைட்டாக துரு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நீங்கள் இந்த மிஷின் வந்துட்டு மழை இல்லை, தண்ணி இல்லை, அந்த மாதிரி நனையாமல் பார்த்துக்கிறது நல்லது. இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் துரு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பையை வச்சோ இல்லை சாக்கு வச்சோ பொத்தி வைக்கிறது நல்லது. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து அரைச்சி எப்படி அரைக்குது என்னென்ன, இப்போ நம்மகிட்ட ஒரு 2 தீவனம் இருக்குது, சூப்பர் நேப்பியர் இருக்குது, அகத்தி இருக்குது. அதை வந்து நம்ம உள்ளே வந்துட்டு ஃபீட் பண்ணி கட் பண்ணி அது எப்படி உங்களுக்கு அவுட்புட் வருதுன்றதை காட்டுறேன். அப்படியே அது வந்து நம்மகிட்ட இருக்க குட்டிகளுக்கும் தீவனமாக போடுறோம், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. இப்போ நம்மகிட்ட வந்துட்டு சூப்பர் நேப்பியர் இருக்குது, அகத்தி இருக்குது. உங்களுக்கு இதை எப்படி அரைக்கிறதுன்னு அரைச்சி காட்டுறேன். வெளியில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து மாட்டுக்கு. இப்போ 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறது வந்து ஆட்டுக்குட்டிக்கு. 2 மிக்ஸ் ஆகிடக்கூடாது, நடுவில் ஒரு பெட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மிஷினில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் இதுதான் எங்களுக்கு இது வந்து பெரிய மைனஸாக தெரியுது. அது என்னன்னா, நம்ம அரைச்சி நம்ம வெளியில் தள்ளினது போக மிச்சம் வந்துட்டு உள்ளே வந்து நிறைய மாட்டுது. அதை வந்துட்டு அவங்க கம்பெனிக்காரங்களும் நம்மளுக்கு சொல்லலை, எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க யூடியூப் வீடியோலையும் சொல்லலை, நம்ம அதை வாங்குறப்பையும் அவங்க வந்து சொல்லலை. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அகத்தி வந்து உங்களுக்கு மாட்டியிருக்குன்னு தெரியும். இவ்வளோ அகத்தி நம்ம நம்ம க்ளீன் பண்ணால் விட்டோம்னா அந்த அகத்தியில் இருக்க ஈரத்தன்மையால் கூட இந்த மிஷின் வந்துட்டு துரு பிடிக்கிறது அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லி வந்துட்டு இதை ஓட்டி முடிச்சுட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நாங்கள் பார்த்த எல்லா வீடியோலையுமே இந்த மிஷினோட நிறைய பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த மிஷினில் இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் டெய்லி ரிமூவ் பண்ணணும், அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அந்த கம்பெனிக்காரங்களும் யூடியூப்லேயும் வீடியோ போடல. நாங்கள் வாங்குறப்பையும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியும் சொல்லலை. இதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க சொல்லாட்டினா நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதே வந்து கீழே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே க்ளீன் பண்ண போகிறோம். இது நடுவில் கொடுத்துருக்க இந்த நட்டை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு உள்ள நிறைய அடைச்சி கிடக்கும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நிறையா வந்து உள்ள அடைச்சி நிறையா மாட்டியிருக்கும். இது நம்ம கொஞ்சம் இப்போ வந்து லைட்டாக தான் நம்ம வந்து அரைச்சோம், அதுக்கே எவ்வளோ வந்து மாட்டியிருக்கு. ஆனால் அவங்க வந்துட்டு வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, 1 மணி நேரத்தில் 1 டன் அரைக்கும், 2 டன் அரைக்கின்றாங்க. இந்த மாதிரி நம்ம 1 டன் 2 டன் அரைச்சோம்னா உள்ள மிஷின் வந்துட்டு லாக் ஆகி நின்றுக்குறோம். இவ்வளோ உள்ள நின்றுச்சுன்னா இதை பற்றி அவங்க எந்த ஒரு வீடியோலையுமே சொல்ல மாட்டாங்க. மிஷின் லாக் ஆகி நின்றுச்சுன்னா யூஸ் பண்ணுறாங்க என்ன செய்வாங்க, ஐயோ மிஷினுக்கு எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சோ அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி மாற்றுறதுனால தான் இந்த இதெல்லாம் நடக்குது. இவங்களும் அதை பற்றி நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க, நம்மளால தான் தெரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது நாங்கள் லாக் ஆனப்போ என்னடா மிஷின் ஒன்லி எதுவும் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வாங்கிட்டோம். ஸோ மிஷின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறவங்க இதையும் கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் பிளேடு, பார்த்துக்கோங்க. இதில் வந்து 5 பிளேடு இருக்கும். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு 2800 ரொட்டேட் சுற்றும். ஸோ அதனால் இந்த மிஷின் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் பெரியவங்களே ஆப்ரேட் பண்ணுறது நல்லது. அது ஆப்ரேட் பண்ணுற போஸ்ட்டில் கையை வந்து உள்ள இது வச்சிடாம அந்த மாதிரி சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. யூஸ் பண்ணுறப்ப சின்ன பசங்களை வந்து பக்கத்தில் விடாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் என்னதான் அனுபவமாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக, கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ வந்து நம்ம அதை வந்து ரோல் பண்ணிட்டோம், மிஷின் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து குட்டிகளுக்கு வந்து இந்த தீவனத்தை வந்து போட்டு காட்டுறோம். நம்ம அரைச்ச தீவனங்கள் எல்லாம் வந்துட்டு குட்டிகளுக்கு போட்டாச்சு, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ட்ரே வந்து இப்போ நம்ம வந்து புதுசாக வாங்கினது. இதை பற்றி ஒரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். இந்த ஆஸ்பத்திரியிலலாம் சொல்லுவாங்களே, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத்துன்னு, அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு, ஆனால் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப குப்பையாக பண்ணிட்டாங்க. அது என்ன ஏதுன்றதை உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், இது குட்டியெல்லாம் எப்படி விரும்பி சாப்பிட்டுட்ருக்குன்னு. நம்ம கட் பண்ணி போடுறதோட பெனிஃபிட்டே இதுதான். தீவனை வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எல்லா குட்டியும் நம்மளுக்கு வந்து விரும்பி சாப்பிடும். தீவன வேஸ்டேஜை குறைச்சாலே போதுமானது. தீவன மேலாண்மையில் அது வந்து தீவனம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுல முக்கியமான பங்கு. எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்குன்றதை பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி கொடுக்கறதுனால அது வந்து வேகமாகவும் செரிமானமும் ஆகிடும். எல்லா குட்டியும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணி விட்ருங்க. இந்த சாப் கட்டரை பற்றி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். இது வந்து பெரிய குட்டிகள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அது போக சின்ன குட்டிகள் வந்து நம்ம வந்து தனியாக பிடிச்சிருக்கோம். இதுகளுக்கு வந்து சாப் கட் பண்ணாமல் அகத்தியம் வந்து ஃபுல்லாகவே கட்டி விட்டுருவோம். அது நல்லா விரும்பி சாப்பிட்ரும். அது போக பெரிய கோட்டிக்கிட்ட பால் குடிச்சுக்கிறோம், ஜாம் பண்ணிருவோம். ஓகே, இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த சாப் கட்டர் நீங்கள் யூஸ் பண்ண அனுபவங்கள் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.